138 சங்கீதம். அந்த சங்கீதம் முழுவதுமே நாம் இந்த புதிய மாதத்துக்குரிய வார்த்தைகளாக நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். சங்கீதம் புஸ்தகம் 138 சங்கீதம். இந்த 138 சங்கீதம் சங்கீதக்கான தாவீது அவன் எழுதின ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் அவன் சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து கொள்வேன், உமது கிருபை நிமித்தமோ உமது உண்மை நிமித்தமோ உம்மை துதிப்பேன், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வார்த்தை என்ன செய்கிறீர், மகிமைப்படுத்திருக்கு. கவனிக்கணும், அந்த சங்கீதத்தை அவன் எழுதும் போது அவன் என்ன சொல்லுகிறான், நான் துதிப்பேன், நான் பணிந்து கொள்வேன், நான் உம்மை மகிமைப்படுத்துவேன், நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று ஆண்டவரை சங்கீத பாகத்தை ஆரம்பிக்கும் போதே அவன் கர்த்தரை துதிக்கிறவனாக, கர்த்தரை ஆராதிக்கிறவனாக, கர்த்தரை உயர்த்துகிறவனாக, ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுகிறவனாக அந்த சங்கீதத்தை அவன் ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த பகுதியில் இன்னைக்கு அவன் கீழாட்டை வாசிக்கும் போது அவன் ஏன் தேவனை துதிக்கிறான், ஏன் தேவனை கீர்த்தனை பண்ணுகிறான், ஏன் தேவனை பணிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான் என்று அநேக வார்த்தைகளை சொல்லுவதை பார்க்க நான் சொல்ல முடியும். இந்த மாதம், இந்த மார்ச் மாதம் முழுவதும் இந்த 1, 2 வசனங்கள் உங்களுடைய அனுபவமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. நீங்களும் சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து நீங்கள் சொல்லும்படியான கிரியைகளை கர்த்தர் செய்வார். என்னவா, நான் என் முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன். சொல்லுவேமே, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உம்மை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன், உமது ஆலயத்துக்கு நேராக நான் என்ன செய்வேன், பணிந்து கொள்வேன், உம்முடைய கிருபை நிமித்தம் உம்முடைய உண்மை நிமித்தம் உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன். ஏன் காரணம் என்று சொன்னால் அதில் முதலாவது காரணத்தை சொல்றார் பாருங்க. உமது எல்லா சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும், உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் நீர் உம்முடைய வார்த்தையை என்ன செய்கிறேன், மகிமைப்படுத்தினீர். ஒரு ஆமென் சொல்லுமா. அப்படி என்றால் இந்த மாதம் அவருடைய வார்த்தை உங்களில் மகிமைப்பட போகிற மாதம். அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பி அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களில் சில கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிற மாதம். நீங்கள் பாருங்க, வேதத்திலே ஆதியாகமத்திலிருந்து வாசிக்கும் போது அநேக இடங்களிலே அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்துகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அதில் பாருங்க, அவர் வார்த்தையை அனுப்பி ஒன்றுமில்ல ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த இடத்தை அவர் என்ன செய்கிறார், சீர்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார், சுகமாக்குற வார்த்தையை அனுப்பி அவனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய வார்த்தை எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவன் மகிமைப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. So we have to hold on the word. ஆக இந்த மாதம் அவரோட வார்த்தை அதிகமாய் படிங்க, அவரோட வார்த்தை அதிகமாக தியானிங்க. காரணம், அவரோட வார்த்தையை தான் அவர் என்ன செய்ய போகிறாராம், மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். அப்போ நான் யோசித்தேன், ஆண்டவரை உம்மை நான் துதிப்பேன், உம்மை நான் கீர்த்தனை பண்ணுவேன், உம்மை நான் பணிந்து கொள்வேன், உம்மை நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பேன் 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 கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவன் சொல்ல காரணம் என்ன என்று பார்த்தால், அது கீழாக அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறதை பார்க்க முடியும். இந்த புதிய மாதத்தில் நம்முடைய வாயின் நகைப்பினாலும் நம்முடைய நாம துதியினாலும் நிறைந்திருக்கத்தக்க நிலையில் ஆவியானுடைய கிரியைகளை தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது என்னோட கூட வேதத்தை தெரிவிங்களேன். 138 சங்கீதத்தினுடைய 3 வசனத்தை நான் வாசிப்போமாக. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு. நல்ல கவனிக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் துதிப்பேன், நான் கீர்த்தனை பண்ணுவேன், நான் பணிந்து கொள்வேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன்.
என்ன காரணம் என்றால் அவன் காரணத்தை சொல்றான். பாருங்களேன், ஆண்டவர் துதிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் நமக்கு இருக்கிறது. அவைகளில் சில காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாளிலே. ஹல்லேலூயா, ஐ லவ் தட் வேர்ட். கூப்பிட்ட நாளிலே. இன்னைக்கு கூப்பிட்டு 1 வருஷம் கழிச்சு என்ன செய்யல, மறு உத்தரவு கொடுத்துன்னு சொல்லல. நான் கூப்பிட்ட நாளிலே அவருக்கு என்ன செய்தாரா? மறு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இதை தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அவர் என்ன வார்த்தை? என் ஜனம் இந்த மாதம் என்னை துதிக்கிற மாதமாய் மாற்றி கொடுப்பேன். என் ஜனங்களுக்கு இந்த மாதம் என்னை பணிந்து கொள்ளுகிற மாதமாய் அவர்களுக்கு இந்த மாதத்தை மாற்றி கொடுப்பேன். இந்த மாதம் என் ஜனங்கள் என்னை ஸ்தோத்திரிக்கிற, என்னை ஆராதிக்கிற மாதமாய், என்னை கீர்த்தனம் பண்ணுகிற மாதமாய் மாற்றுவேன். ஏன் என்றால் அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த மாதம் நீங்க கூப்பிடணும், இந்த மாதம் நீங்க கர்த்தரை கூப்பிடணும். ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் மிக அழகாய் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் சொல்லுகிறது முன்பாக சொல்றாரு. எந்த சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என் வார்த்தைகளை நான் என்ன செய்கிறேன்? மகிமைப்படுத்த இருக்கிறேன். அப்போ அவர் மகிமைப்படுத்த போகிற அநேக வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? என் பிள்ளைக்கு கூப்பிடுவாங்க, நான் பதில் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் இந்த மாதம் என்னை கூப்பிடுவார்கள். அப்போ இந்த மாதம் தேவன் கொடுக்கிற முதலாவது வார்த்தை, தேவன் நமக்கு மறு உத்தரவு அருளுகிற ஒரு மாதமாய் கர்த்தரை மாற்றுவார். Hallelujah. See, this is the month that we are going to receive the answer from the Lord. ஆண்டவரிடத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள போகிற மாதம். ஆண்டவரிடத்தில் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா வேண்டுதலுக்கும் அவர் உத்தரவு அருள போகிற ஒரு மாதமாக இருக்கு. வேதத்தில் பாருங்க, எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் ஒவ்வொரு புத்தகத்திலும் கர்த்தர் தம்மை யாராய் வெளிப்படுத்துகிறது தெரியுமா? அவருடைய ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரையில் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட கழுங்க. ஹல்லேலூயா. Cry unto the Lord. பைபிளில் பாருங்க, எத்தனை பேர், யாரை சொல்லுவது? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு எனக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒருவருமே இல்லை. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் என்ன கொடுக்கிறாராம்? அவர் ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். ஐ லவ் தட் வேர்ட். அப்போ நம்ம நினைக்கிறோம் காக்கா வந்து காக்கான்னு கத்துது இல்லையா? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். காக்கை கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு. அப்போ காக்கா குஞ்சு காக்கான்னு கத்துதுன்னா அது ஏதோ கத்துதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஹல்லேலூயா, ஆண்டவரே உன்னுடைய பார்வையில் அது ஏதோ கத்துற காக்கா போல இருக்கும். ஆனால் அது என்ன பண்ண தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. அப்போ கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுப்பது உண்மையானால் அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் பதில் கொடுப்பது அதிக நிச்சயமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் தேவன் கொடுக்கிற முதலாவது வார்த்தை, அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சங்கீதக்காரன் சொல்றான், நான் அவரை துதிப்பேன், நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன், நான் அவரை பணிந்து கொள்வேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதம் நான் கூப்பிடுவேன், எனக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். ஆமென். எல்லாவற்றையும் எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை. பட் ஆக குறிப்புகளை மாற்றதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாவதாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன? வாசிப்போமாக. அதே வசனத்தை வாசிப்போமாக. 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்த வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் என்ன செய்கிறாராம்? பலன் தந்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுமே. அவன் சொல்றான் பாருங்க, என் ஆத்துமாவிலே நான் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, என் ஆத்துமாவிலே நான் களைத்து போன நேரங்கள் உண்டு, என் ஆத்துமாவிலே பலவீனப்பட்ட நேரங்கள் எனக்கு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் அவர் யாரா இருக்கிறாராம்? நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பலனை கொடுக்கிறார். சோர்வுகள் வரும்போது, நம்மையும் அறியாமல் பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, உபத்திரம் வரும்போது, நம்மையும் அறியாமல் ஒரு சோர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகிறது. நம்மையும் அறியாத ஒரு விதமான களைப்பு வருகிறது. சங்கீதக்காரங்க இந்த நாட்களில் இந்த 40 நாள் உபவாசத்தில்
நாளொரு சங்கீதம் என்ற தலைப்பில் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் ஒவ்வொரு சங்கீதத்திலும் வாசிக்கும் பொழுது தாவீது பட்ட பாடுகள், தாவீது பட்ட கஷ்டங்கள், அவன் கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதைகளை பார்க்க முடிகிறது ஒவ்வொரு சங்கீதத்திலும். ஆனால் கண்ணீரோடு அவன் சங்கீதத்தை ஆரம்பிப்பான், முடிவில் பார்த்தா துதிகளோடு முடிப்பான். ஆமென். அப்போ அவன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவன் கர்த்தரை துதிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பாடுகள் மத்தியிலும் அவனை பலப்படுத்தின ஒரு தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அப்போ இந்த மாதம் கர்த்தர் நம்ம கொடுக்குற 2வது வார்த்தை தெரியுமா? உன்னை பலப்படுத்துகிற தேவனா. ஆகவே சங்கீதக்காரனாய் தாவீது 18ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்று நினைக்கிறேன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் பலனாகிய கர்த்தாவே. ஒரு ஆமென் சொல்லுவோமே. வாட் அ பியூட்டிஃபுல் நேம். ஆண்டவர் எவ்வளோ அழகான பேரை வைக்கிறான் பேரு. என் பலனாகிய கர்த்தாவே. கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறாராம்? பலனா இருக்கிறார், பலனா இருக்கிறார். அப்போ நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர். நம்ம பலத்தினால் இடை கட்டுகிற தேவன். அப்போ நம்முடைய பலன் எப்படிப்பட்ட பலனா நீங்க யோசித்து பாருங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிரயாணமாய் கானானுக்கு போகும்போது பாலாக் என்கிற மனிதன் பிழையாமை அழைத்து வந்து அவருடைய ஜனங்களை சபிக்க சொல்லுகிறான். இந்த ஜனங்களை யுத்தத்தில் என்னால் மேற்கொள்ள முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அவன் பார்க்கிறான், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்கள் தேவனாகிய கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவாயிருந்து அவர்களை நடத்துகிறார். அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் இருந்து எகிப்திலே உண்டான சங்காரத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். வருகிற வழியிலே அவர்கள் தேவனாகிய அவர்களை எதிர்த்த சகல ஜனங்களையும் அவர்கள் கர்த்தர் அவர்கள் முன்பதாக மடங்கடித்ததை அவன் அறிந்தான். ஆக அவனுக்கு தெரியும் இவனை மேற்கொள்ள முடியாது, இவர்களை மேற்கொள்ள முடியாது. ஒரு ரகசியம் தெரியுமா? பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்களை அவனால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நமக்கு தான் அது விஷயம் தெரியல. பாலாக்குக்கு தெரியுது இந்த ஜனங்களை யுத்தத்தினால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஆகவே அவன் ஒரு பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைக்கிறான். அழைத்து சொல்றான், என்னன்னு இந்த ஜனங்களை எனக்காக சபிக்கணும், இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போகணும், என்னால் அவங்களை ஜெயிக்க முடியாது, யுத்தத்தில் அவங்களா என்னால் மேற்கொள்ள முடியாது. So I want you to come and curse them. அவர்களை சபிக்க வேண்டும். ஒவ்வொரு இடமா பாரா 7 பலிபீடத்தை கட்டுறான். சபிக்க வாய் தந்த ஆசீர்வாதம் இவனுக்கு புரியலை. எழுந்து பார்க்குற யார் இப்படிப்பட்ட ஜனம் யார், ஏன் என்னால் அவர்களை சபிக்க முடியவில்லை என்று பார்த்தா அவன் சொல்றான், நல்ல காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அவனால் எதை அடித்தாலும் ரிவர்ஸ் வருது. என்ன இவனுக்குள்ள என்ன இருக்கிற பலன் என்ன? ஒருவனும் அவளை எதிர்த்து நிற்க முடியவில்லையே, ஒருவரும் அவளை மேற்கொள்ள முடியவில்லை, ஒருவரையும் அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை. யார் இவர்கள், எங்கிருந்து இவர்களுக்கு இந்த பலன் வந்தது என்று அவன் மேலே ஏறி பார்க்கிறான். பார்த்தபோது தான் சொல்றான், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பலனை பார்க்கிறான். அவனுடைய பலன் எங்கிருந்து வருகிறது? எப்படிப்பட்ட பலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஒவ்வொரு இஸ்ரவேலருக்குள்ள இருக்கிறது. பார்க்கறதுக்கு எலும்பு தோலை தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற பலன் எப்படி இருக்குதான்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒருவன் அவனை எதிர்க்க முடியவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையில் ஆவியானவர் அதை சொல்லுகிறார், இந்த 3வது மாதம் நீங்கள் கர்த்தரை துதிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கர்த்தரை உயர்த்து மகிமைப்படுத்துகிற மாதமாக அவர் மாற்றுவார். என்ன காரணம்? நீ கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் மாத்திரமல்ல, இந்த மாதம் உன் ஆத்துமாவிலே ஒரு பலத்தை கொடுக்க போகிறார். அது எப்படிப்பட்ட பலன்? எப்பேற்பட்ட தடைகளையும் எப்பேற்பட்ட எதிராளிகளையும் நீ ஜெயிக்கக்கூடிய ஒரு காண்டாமிருகத்தை பலனினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். ராமே சொல்லுங்களேன். 1000 காரியங்கள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் உன் ஆத்மாவில் உனக்கு ஒரு பலன் இருக்கும். 1000 சத்துருக்கள் உனக்கு எதிர்த்து வந்தாலும் ஒரு சிங்கத்தை போல நிற்கக்கூடிய ஒரு பலத்தை உனக்கு கட்டளையிடுவார். ஆமே சொல்லுவோமே. நான் யோசித்தேன், இந்த பலன் எப்படி வருகிறது? இந்த மாதம் அந்த பலத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? முதலாவது நெகேமியாவை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நெகேமியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் விசாரப்படாதீங்க, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் விசாரப்பட வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. என்ன காரணம்? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. நல்லவர் ஆமே சொல்லுவோமே. அப்போ இந்த மார்ச் மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற வழி எது? உட்காந்து அழுது கொண்டிருக்கிற பலன் அல்ல, அழுந்து கொண்டிருக்கிற நிலை அல்ல.
உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற காரியம் அல்ல. உன் ஆத்துமாவில் பலன் எப்பொழுது பெற்றுக்கொள்வாய் தெரியுமா? இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறார், நீ மகிழ்ச்சியாயிரு. ஒரு ஆமென் சொல்லுங்களே, சந்தோஷமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இப்படி எடுக்கலாம். இந்த மாதம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ சந்தோஷமா இருக்க போகிறாயோ அவ்வளவு உன் ஆத்துமாவில் பலன் வரும். ஆமென். ஆகதான் அந்த பிலிப்பியர் நிருபத்தில் மிக அழகாய் பவுல் சொல்லுகிறார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். Again and again I tell unto you, rejoice in the Lord. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்க. இந்த மாதம் சொல்றாரு, உன் பலத்தை எதில் வைத்திருக்கிறார்? உன் மகிழ்ச்சியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துருக்கு தெரியும், நீ நல்ல சந்தோஷமா இருந்தீன்னா உன் ஆத்துமாவில் பலவீனம் வந்துவிடும், நீ பலன் வந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். நல்ல கர்த்தருக்குள் களி கூர்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பாயானால் அவன் அந்த பலன் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அந்த பலத்தை கொண்டு எப்பேற்பட்ட காரியத்தை உன்னால் மேற்கொள்ள முடியும் என்று அவனுக்கு தெரியும். ஆகவேதான் அவன் நீ சந்தோஷப்படாதபடிக்கு புலம்ப வைக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்வான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அழகாக யோபு சொல்றான்ல, யோபை புலம்ப வைக்க பார்த்தா, ஆனால் அவர் கர்த்தர் சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை வாழ்க்கை இந்த 3வது மாதம் ஒன்று சொல்றேன், இதை கர்த்தர் கொடுப்பாரே தவிர இது எடுக்கிற மாதம் அல்ல. ஆமென். ஆகவே அது பிறகு அது பின்னாடி வரேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆவியில பலனா இருக்கும், உன் ஆத்துமால பலனுள்ளனா இருக்கணும்னா இந்த மாசம் நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. கர்த்தருக்குள் அதாவது சிரிச்சுன்னு சொல்லம்மா, எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. நீ நீ பூஸ்ட் குடிச்சு, ஹார்லிக்ஸ் குடிச்சு, முட்டை குடிச்சு வருகிற பலத்தை விட சந்தோஷமா சிரிச்சு கர்த்தருக்கு, அதுக்காக சிலர்லாம் கிக்கின்னு சிரிப்பாங்களா, அப்படி சொல்லல நான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கு. ஆமென். எப்படி மகிழ்ச்சியா இருங்க? அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையே. சந்தோஷம் எப்படி இருங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. எவ்வளவு நீ சந்தோஷமா இருக்க போகிறாயோ அவ்வளவு உன் ஆத்துமாவிலே பலன் வரும். ஆமென். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, இந்த பலன் எப்படி வருக தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகத்தில் மிக அழகாய் பவுல் சொல்லுகிறான், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆமென். அப்ப இந்த மாசம் கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்துமாவில பலன் எப்படி வருகிறதா? நீ ஆவியில் அபிஷேகத்தை நிறைந்து இருக்கணும். நல்ல இந்த மாசம் அதிகமா அந்நிய பாஷையில பேசுங்க. என்ன பேசுங்க? சத்தமா எப்படி பேசுங்க? அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாம் அப்படி கான்ஸ்டண்டா எப்பொழுதும் அந்நிய பாஷையில் பேசுங்க. சமைக்கும் போது சத்தமா அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருங்க. ஆமென். நல்லா நீங்க எங்கே பிரயாணமாய் போகும்போது அந்நிய பாஷையில் பேசுங்க. ஏனென்றால் கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உனக்குள் இருக்கிற அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியிலே நீ நிறைய உன்னையும் அறியாத ஒரு பலன் உனக்குள்ளே வரும். அந்த பலன் எப்பேற்பட்ட தடைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலன், எப்பேற்பட்ட சத்துருக்கிற வல்லமையும் மேற்கொள்ளக்கூடிய பலன். அவர் ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அப்போ உன் ஆத்துமாவிலே நான் பலனை கொடுப்பேன். எப்படி? பரிசுத்த ஆவியிலே நீ நிறைந்திருக்க உனக்குள்ள பெரிய பலத்தை தேவன் கொடுப்பார். ஆமென். மாத்திரம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தால் அங்கு மிக அழகா தீர்க்கன் சொல்லுகிறார். என்ன சொல்றது தெரியுமா? காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்களா இருந்தாலும் இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தைகள் அபியாசப்படுத்தினால் உன் ஆத்துமாவிலே பலன் உண்டாகும். ஆமென். ஆகதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாக உனக்கு கூப்பிடுகிற உனக்கு இந்த மாதம் நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவிலே நான் என்ன கொடுப்பேன்? பலனை கொடுப்பேன். 3வது சொல்லுகிறாரு, பலன் தந்து என்ன செய்தீர்? தைரியப்படுத்தினீர். ஹல்லேலூயா. ஒரு போல்ட்னஸ் இந்த மாசம். எதுக்கத்தாலும் பயம் என்ன ஆகுமோ தெரியலையே. பயம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிசாசானவன் பயத்தை கொண்டு வந்து போட்டு இருக்கிறான். அநேகரோட வாழ்க்கையில பயம் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம்
நல்ல கர்த்தரை துதிக்க போறீங்க. ஏன் காரணம் தெரியுமா? கர்த்தர் சொல்லுங்க, இந்த மாதம் உனக்குள்ள ஒரு புதிய போல்ட்னஸ், எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் சந்திக்கக்கூடிய, எந்த சவால்களையும் நீ தைரியமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நல்ல ஒரு ஆமென் இல்லையே? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இஸ்ரவேலில் எல்லாரும் பயந்து நடங்கினாலும் அந்த திரளான பயந்த கூட்டத்தின் நடுவிலே ஒருவன் போகிறான். அவன் தைரியத்து தேவ ஆவியானவருடைய தைரியத்தில் போகிறான். யார் அவன்? சங்கீதகனாகிய தாவீது. ஆமென். அவன் சொல்றான், சின்ன பையன், அவன் சின்ன பையன் சவுல் ராஜா பார்த்து சொல்றான், இவன் நிமித்தம் கோலியாத்தை பார்த்து சொல்றான், இதை நிற்கிறானே, இவன் நிமித்தம் உங்கள் யாருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், இவனுக்கு நீங்க பயப்படவும் வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். இவ்வளவு நாட்கள் எந்த சூழ்நிலை கண்டு பயந்தீர்களோ, இவ்வளவு நாட்கள் எந்த பிரச்சனை கண்டு பயந்தீர்களோ, இவ்வளவு நாட்கள் எந்த மலைகளை பார்த்து பயந்தீர்களோ, எந்த கோலியாத்தை பார்த்து பயந்தீர்களோ, அதே மலையை பார்த்து, அதே கோலியாத்தை பார்த்து, அதே சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாய் நின்று சொல்ல போகிறீங்க, தைரியம், கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களையும் அறியாத ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். அடிக்கடி சொல்லலையா, 1000 நாய்கள் சேர்ந்தாலும் ஒரு சிங்கத்தை துரத்த முடியுமா? முடியாது. நீங்க பார்க்கறத பார்த்தா துரத்த முடியும் போல இருக்கு. 1000 நாய்கள் சேர்த்தால் என்ன செய்யாதான்? ஒரு சிங்கத்தை துரத்த முடியாது. சிங்கம் எழும்பி நின்று அது கர்ச்சிக்குமானால், சிங்கம் ஒரு சத்தம் போட்டால் எல்லா நாய்களும் துணியை காண ஓடும். அதே போலதான் சிங்கங்கள் எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்ப்போம். சிங்கம் போலியா சொல்றீங்க? எலி கூட கொஞ்சம் சத்தமா கத்தும். சிங்கங்கள் எல்லாம் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு மாதிரி சொல்லுங்களேன். உங்கள் சத்தம் எழும்பட்டும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு தைரியம். ஓகே, பரிசுத்தவான்களுடைய லைஃப் எடுத்து பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு நடுவே நிற்கிறார்கள். அவர்களும் அறியாத ஒரு தைரியம் அவர்களுக்குள்ளே வருகிறது. தானியேல் சிங்க கபில போடு என்று சொல்லுகிறாங்க. அவர்களும் அறியாத ஒரு தைரியம் வருகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த சவால்களையும் பிசாசு உன்னை பயமுறுத்த பார்ப்பான். நீங்க சொல்ல, பிசாசே அது கடந்த மாசம், ஆனா இப்போ உன்னுடைய தமிழ் ஒரு பழமொழிக்கு தெரியுமா, பனங்காட்டு நரி சலசலப்புகளை என்ன செய்யாதான்? அஞ்சாது. அது போல் அபிஷேகத்தால் நிறையப்பட்ட ஒரு பிள்ளைகள் உலகத்திலே இந்த பூச்சாண்டி, பிசாசு காட்டுகிற பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் அவன் பயப்படவே மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ரத்தமே சிந்த வேண்டி வந்தாலும் சத்துருடைய வல்லமைகளுக்கு பயந்து நடுங்குகிறவர் அல்ல, தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் இதை நீங்கள் பார்க்குமோ, ஐயோ எங்கேருந்துப்பா இந்த தைரியம் வந்துச்சு? பிசாசு நினச்சான், எவ்வளோ நாள் உங்களை பார்க்கறதுக்கு சாதுவாக இருந்தீங்க இல்லையா, பார்க்கறதுக்கு ஐயோ எவ்வளோ பரதாமாகுதுன்னு, இது பாவம் வாயில்லாத பூச்சின்னு அவன் நினச்சின்னுக்கிறான். அது பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் வாயில்லாத பூச்சியாக நினச்சி நிற்பான். ஆனால் இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்கட்டுமே, அப்போ தான் உங்களோட கர்ச்சனை எப்படி என்று அவனுக்கு தெரியும். ஐயோ சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஓகே, சிங்கத்தை போல கர்ச்சிக்கிறவர் எல்லாரும் ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. நீங்க வேணா பாருங்க, இந்த மாதத்திலிருந்து எப்பேற்பட்ட சத்துருடைய வல்லமைகளையும் நீங்கள் நின்று பார்த்து நீங்கள் பயந்து நடுங்கிறவள அல்ல, மாறாக அவனை சவால் விட்டு அழைக்கக்கூடிய தாவீது அழைக்கிறா பாருங்க, நீ வா என்னிடத்துல வா, இன்றைக்கு உன்னுடைய மாம்சத்தை ஆகாய பட்சிகளுக்கு நான் போடுவேன். தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிற எப்படி சேலஞ்ச் பண்ணானோ அதே போல இந்த மாதம் சத்துருவையும் உங்களை எதிர்த்து வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை. என் ஜனமே, நீ கர்த்தரை துதிப்பீங்க. இந்த மாதம் கர்த்தரை பணிந்து கொள்வீங்க. இந்த மாதம் தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்கள். இந்த மாதம் கர்த்தரை நீங்கள் உயர்த்துவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? ஓ ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் தைரியத்தை தேவன் தருவார். ஆமென். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்து. ஆமென். எனக்கு ஐ லவ் தட் வேர்ட். என்ன வார்த்தை தெரியும் உங்களுக்கு? அதில் பிடிச்ச வார்த்தை என்ன?
நோக்கி பார்க்கிறார். ஐ லவ் தட் வேர்ட். ஹல்லேலூயா. தாழ்ந்தவனை, அல்லது நான் இப்படி சொல்லமே, அதில் ஒருவேளை கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை என்ற வார்த்தையை நான் இப்படி நான் பேச விரும்புகிறேன். தாழ்மை உள்ளவனை என்று அது உண்மை. ஆனால் கொஞ்சம் இப்படி திருப்பி பாருங்களேன். தாழ்ந்தவனை, தாழ்ச்சியில் இருக்கிறவனை, உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவனை, உலகத்தில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனை, போர்வ வரவெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஒருவனை கர்த்தர் சொல்றாரு, நான் நோக்கி பார்க்க போகிறேன். அவனை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அவருக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் சொல்ற, இந்த மாதம் உன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், அல்லேலூயா, ஆனால் உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். இந்த மாதம் கர்த்தர் சொல்றார், அது ஒன்று போதும். இத்தனை வாக்குதான், அந்த ஒரு வார்த்தை போதும். யாரும் என்னை பார்க்கலன்னா பரவாயில்ல ஐயா, என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை பார்ப்பேன், நான் உன்னை பார்ப்பேன், என் கண்கள் உண்மையில் இருக்கும். ஆமென். சொல்லுங்களே, நல்ல வாயை திறக்கணும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களை உண்மையில் பதிய வைப்பேன், என் கண்கள் உண்மையில் இருக்கும். ஆமென். இயேசு பாருங்க, ஆகாரை பார்த்தால் வனாந்திரத்தில் அவளை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர், அவர் சொல்ற, என்ன அழகான பேரை வைக்கிறார் பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஆமென். ஆகார் மாத்திரம் தான் சொல்ல முடியுமா? இந்த மார்ச் மாதம் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சொல்ல முடியும், என் தேவன் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அழகாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தில், அவர் உயர்ந்தவராயிருந்தும், அவர் உயர்ந்த தேவன் தான், அவர் உன்னதமான தேவன் தான், அவர் மகத்துவமுள்ள தேவன் தான், அவர் பெரிய தேவன் தான், அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் தாழ்ந்து இருக்கிற என்னை, அற்பமா எண்ணப்பட்ட என்னையும் அவர் நோக்கி பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன் தகுதியை பார்த்து அவர் என்னை பார்க்கிறவர் இல்லையா? உன் படிப்பை பார்த்து அவர் என்னை பார்க்கிறவர் அல்ல, உன் அந்தஸ்தை பார்த்து பார்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்க இல்லையா, நம்மளாம் அங்கே போனால் சட்டையே பண்ண மாட்டாங்க. சில சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்மளெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க, நம்மளெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. சில நான்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன், அப்படியே தனியாக நின்றுட்டு வந்துட்டேன், ஒத்துரும் என்னன்னு கூட கேட்கல. அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியம் தெரியுமா? மற்றவங்களால் நம்ம புறக்கணிக்கப்படுகிறது, மற்றவர்களால் நான் அற்பமாக எண்ணப்படுறது எவ்வளோ வேதனை. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த வேதனை உனக்கு வர முடியாத அளவுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உண்மையில் நோக்கமாக இருப்பேன், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் பார்த்தா ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அன்றைக்கு சகை இருந்த அந்த காட்டத்தை மரத்தாண்ட வந்துட்டு அவர் மேலே பார்க்குறாரு. அவர் அண்ணாந்து பார்த்து, அழகான வார்த்தை இல்லையா? மேலே கீழே இருக்கிறவனை கீழே நோக்கி பார்க்குறாரு, மேலே உட்கார்ந்து இருக்கிறவனை அண்ணாந்து, நீ எங்கே போனாலும் உன்னை பார்க்கறது அவர் ரெடியாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன அழகான வார்த்தை. கட்டத்தை மரத்தாண்ட வந்தவனே அவர் அண்ணாந்து பார்த்தார். அவள் தான் முடிஞ்சிடுச்சு, அவன் லைஃப் மாறிடுச்சு. ஆமென். ஒரு பார்வைதான்ப்பா, ஒரே ஒரு பார்வை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். ஒரே ஒரு பார்வை உன் சூழ்நிலைகளை மாற்றிவிடும். ஒரே ஒரு பார்வை உன் பிரச்சனைகளை மாற்றிவிடும். ஒரே ஒரு பார்வை தர்ப்பமாய் எண்ணப்பட்ட உன்னை உயரத்தில் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றா இல்லையா, என் தாழ்ச்சியில் என்னை நினைத்தண்ட தேவன், தாழ்ந்த வனாந்திரத்தில் அற்பமா எண்ணப்பட்டவனாய், குடும்பத்தால் தள்ளப்பட்டவனாய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் வனாந்திரத்தில் அவன் இருந்தபோது யாருடைய கண்ணும் பார்க்கல, ஆனால் என் ஆண்டவருடைய கண்கள் பார்த்தது. என்ன முடிவு? ராஜாவாய் உயர்த்தினது. அதே கண்கள் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உயர்ந்த தேவனாக இருந்தாலும் உன்னை பார்க்கிறக்கு தேவனாக இருக்கிறேன். இந்த மாதம் அவருடைய பார்வைக்கு விலகி நீ எங்கேயுமே போக முடியாது. எங்கே நீ உட்கார்ந்தாலும் உன் நினைவிருக்கட்டும், அவர் என்னை பார்க்கிறார். நீ நடந்தாலும் உன் நினைவிருக்கட்டும், அவர் உன்னை பார்க்கிறார். நீ எங்கே போனாலும் அவர் உன்னை பார்க்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சில சொல்லுங்க, டேய் ஜாக்கிரதையாரு, நான் பார்த்துனே இருக்கிற உன்னை, நீ எங்கே போகிற, என்ன வர்ற, என்ன பண்ணுற, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன் சொல்கிறாங்க இல்லையா? எனக்கு கர்த்தர் அதான் சொல்கிறேன், ஏய் நீ கேர்ஃபுல்லாரு, நான் என் கண்ணுக்கு முன்னாடியே நீ இருக்கிற, விளக்கெண்ணை ஊற்றுனது போல் என்ன பண்ணுக்கிறேன் இல்லையா, உன்னை நான் பார்த்து நிற்கிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி. நீங்கள் என்னென்னா அமைதியாக இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது,
நான், அவன் என்ன அழகா சொல், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை என்ன செய்வீராம்? சத்தமா சொல்லுங்களேன், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். வாட் a beautiful word. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அம்மா, நீ 1000 துன்பத்துக்கு நேராய் போனாலும் இல்லையா, நான் உன்னை யாரை செய்வேன்? உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருப்பேன். ஆமென். நீங்கள் சிலப்பாங்க சில காலில் பலவீனம் உள்ளவங்க இப்போ 2 அடி அடித்தா டக்குன்னு கீழே விழுவாங்க, 2 அடி வச்சா திருப்பி கீழே விழக்கூடிய சூழ்நிலை. அதனால் கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் 1000 துன்பம் வந்து அந்த துன்பத்தை நிமித்தம் நீ சோர்ந்து போனாலும் உன்னை சோர்ந்து போக விடுகிற தேவன் அல்ல, உன் கூடவே இருந்து உன்னை தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தி எப்போது உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருப்பேன். ராமே சொல்லுவோமே, ஹல்லேலூயா. வாட் a beautiful. இதெல்லாம் விவரிக்காமல் போய்கொண்டே இருக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாய் என்ன செய்வீர்? உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு கொள்ளுங்க. கடைசி வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் எனக்காக. ஐ லவ் தட் வேர்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் தைரியமாய் சொல்லும்படி இந்த வாசத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். தைரியமாக சொல்லலாம். ஏய், உனக்கு தெரியுமா, இந்த மாதம் கர்த்தர் எனக்காக. ஐ லவ் தட். கர்த்தர் எனக்காக. ஏய், சொல்லுவாங்கல்ல, ஏய் இது ஏன் பொருள், இது ஏன் சொத்து, இது ஏன் சம்பத்து. அப்போ கர்த்தர், நீ எனக்குரியவன், கர்த்தர் எனக்காக. கர்த்தர். அப்போ இந்த வாசம் நான் யோசித்தேன், கர்த்தர் எனக்காக. அவன் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான், யாவையும் செய்து முடிப்பார். என்னவா கேட்கல? கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், யாவையும் செய்து முடிப்பார். நான் யோசித்தேன், என்ன யாவையும்? கர்த்தர் உனக்காக என்னெல்லாம் செய்கிறார் லிஸ்ட் எடுத்தா எங்கேயோ ஓடுது, எங்கேயோ ஓடிக்கொண்டுது. இதெல்லாம் கர்த்தர் செய்வாரா? செய்வார், செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்து வராங்க, ஒரு இடத்துல அவங்க தண்ணீரே கிடைக்கல. ஆனால் கர்த்தர் மோசையை பார்த்து, கண்மலை அடி அடித்தான், தண்ணி பீரிட்டு வந்தது. இன்னொருத்துல கண்மலை இருந்துச்சு, பேசுன்னு சொல்கிறாரு, இவன் அடிச்சிட்டான், ஆனாலும் தண்ணீர் வந்துச்சு. சில சூழ்நிலையில் நமக்கு கடினமான சூழ்நிலை வரும். பாறைகள் எங்கே திரும்பினாலும் கடினம், பாறை கடினம், மலை போல் எதாவது இருக்கும். இதுலேருந்து ஏதாவது ஆசீர்வாதம் வருமா? சான்ஸே இல்லை. ஏன் இது பாறை. சில இடத்துல கிணறு நோண்டுவாங்க. நம்மளோட பிரான்ச் சர்ச்சில் கடந்த மாதத்தில் ஒரு கிணறு நோண்டினாங்க. அவங்க கிட்டத்தட்ட 80 அடி ஆழம் போனவரை எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் ஒரே பாறை, பாஸ்டர் ஒரே பாறை. நாங்கள் ஃபஸ்ட்டு சாதாரண மிஷின், அப்புறம் இப்போ பெரிய மிஷின் வச்சு அடிக்கிறோம், அந்த பாறையை உடைக்கிறோம், பாறையை உடைச்சி உள்ளே போகிறோம். யோசித்து பாருங்கள். அப்போ பாறைன்னு சொன்னாவே அங்கே என்ன இருக்குது? கஷ்டம். அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருப்பது கஷ்டம். பாறை கடினம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வசனத்தில் ஒரு அளவு சொல்லுகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவர் நம்முடைய கர்த்தர். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க உனக்காக, கர்த்தர் உனக்காக. இந்த மார்ச் மாசத்துல அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்காக பாறைகள் நிறைந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, உன் கண்ணில் பாறை தெரியும், ஆனால் அந்த பாறைக்கு முன்னாடி நின்று ஒரு வார்த்தை பேசு. ஏய் பாறையே, உனக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் எனக்காக பாறையாக உன்னிலிருந்தும் கூட அவர் தண்ணீரை புறப்பட பண்ணுவார், அவர் ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணுவார் என்று நீ தைரியமாக சொல்லணும். ஆமென். பாறையை பார்த்து, எப்பா எவ்வளோ பெரிய பாறையா, எவ்வளோ பெரிய பாறையை தெரியா, கர்த்தர் கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிட்டாரு, எங்கே பார்த்தாலும் சுற்றி வெறும் பாறையாகவே இருக்குது. நீ பாறையாவை பார்த்தா பாறையாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாறையின் மத்தியில்
உன் கண்கள் பாறைக்கு ஊடாய் ஒன்று பார். அது என்ன பேர்? அந்த பாறை அருகே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் யார் தெரியுமா? உனக்காக அந்த கடினமான சூழ்நிலையிலும் அந்த கடினமான பிரச்சனையின் மத்தியிலும் இருந்து அந்த பாறை போன்ற அந்த நிலையிலும் இருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த மாதம் 1000 பாறைகள் வந்தாலும் எவ்வளவுக்கு உன் வாழ்க்கையில் பாறைகள் வருதோ அல்லேலியா என்று சொல்லிக் கொண்டுங்க. காரணம், அந்த பாறைகளின் மத்தியில் இருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு என் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றது தெரியுமா? மோசே உனக்காக பாறைகளில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின கர்த்தர். இந்த மாதம் கடினமான காரியங்களை கண்டு நீ பயப்படாதீங்க. பாறையை போன்ற கடினமான சூழ்நிலை கண்டு நீங்கள் அதைரியப்படாதீர்கள். அவைகள் மத்தியிலும் இருந்து உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. 91ஆம் சங்கீதத்தில் உங்களுக்கு தெரியலையா? உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் பாத கல்லில் இடராதபடிக்கு உனக்காக என்ன செய்வாராம்? ஐ லவ் தட் வேர்ட். உனக்காக கட்டளை இடுவார். சொல்லுங்க எனக்காக இந்த மாதம் உனக்காக அவர் கட்டளை இட போகிற ஒரு மாதம். ஏமே சீஷர்கள் பயப்படுறாங்க. ஐயரே எழுந்துருங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அழகாசம் அவர் எழுந்தார். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு நின்று காற்றை பார்க்கிறார், கடலை பார்க்கிறார். ஒரு கட்டளையிடுகிறார், காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு ஒரு கட்டளிட்டார். தம்முடைய சீஷர்களுக்காய் அன்றைக்கு இறைகிற சமுத்திரத்தை பார்த்து அடிக்கிற கொந்தளிப்பை பார்த்து கட்டளையிட்ட தேவன் இந்த 3ஆவது மாசத்துல உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக அவர் கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் கட்டளை இடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் அங்கே எகிப்தில் வெள்ளரிக்காயோ கொமட்டிக்காயோ வெள்ளரிக்காயோ இதெல்லாம் பச்சை பூண்டியும் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், ஏதோ கொஞ்சம் ருசியாக இருந்துச்சு. இப்போ மன்னாவையே நாங்கள் சாப்பிட்டுக்கிறோமே, ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கடிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் கீழ்காற்றை வர கட்டளையிட்டார். நடந்து என்ன தர கீழ்காற்றை வீச பண்ணினார். காடையை கட்டளையிட்டார். வனாந்தரம் முழுவதும் காடை. ஹல்லேலூயா. அவன் வீட்டில் இருந்து எது பார்த்தா 4 முழம் உயரத்துக்கு என்ன இருக்குது? காடை இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர முடியல. எல்லா வீட்டு முன்னாடி காடைகள் விழுந்து கொத்தா விழுந்து கூட்டம் கும்பலா கிலோ கணக்கில் விழுந்து கிடக்குது. ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மார்ச் மாதம். இது ஒரு சாதாரண மாதம் இல்லை. உனக்காய் அவர் கட்டளையிடுகிற மாதம். உன் தேவைகளை அவர் கட்டளையிட போகிற மாதம். ஆமென். உன் வாழ்க்கையை பயமுறுத்துகிற காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அமைதலாயிரு, இறையாதை என்ற கட்டளையிட போகிற மாதம். ஆகைதான் சங்கீதக்காரர் அவர் கர்த்தர் எனக்காக அடுத்த வார்த்தை செய்து யாவையும் செய்து முடிவு. நீ சும்மா இரு, நான் எல்லாத்தையும் செய்கிறேன். முந்திரி கொட்டை ஆட்டை நீங்கள் முன்னாடி ஓடாதீங்க. உங்களுக்கு என்னத்துக்கு ஆண்டவர் அந்த கஷ்டம்? உங்களுக்கு என்னத்துக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனை? உங்களுக்கு என்னத்துக்கு ஆண்டவர் அது என்று சொல்லி அவர் உட்கார வச்சுட்டு நீங்கள் ஓடாதீங்க. அவர் சொல்கிறார், நீ உட்காரு, நான் செய்கிறேன். அல்லேலூயா. நீ என் பாதத்தில் அமர்ந்துரு, நீ என் சமூகத்தில் காத்துரு, நீ சந்தோஷமாயிரு, அது போதும். உனக்காக எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஆமென். நம்ம எல்லா கண்களையும் மூடுவோம்.